மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் இன்ஜினில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சல்மானிடம் கேட்டறியலாம். வணக்கம் சல்மான், தகவல்களை பதிவிடுங்க. மதுரை அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய திருமங்கலம் நகர அரசு பேருந்தானது திருமங்கலம் பகுதியிலிருந்து காரியாபேட்டை சென்று கொண்டிருந்த போது திடீரென திருமங்கலம் தாசில்தார் அலுவலகம் அருகே சென்றிருந்த போது திடீரென இன்ஜினில் இருந்து புகை வெளியேறி இருக்கிறது. அப்போது பேருந்துக்குள் இருந்த பயணிகளும் மாணவ மாணவிகளும் கூட உடனடியாக பதறி அடித்து கீழே இறங்கி இருக்கிறார்கள். இதனடுத்தாக சிறிது நேரத்திலே புகை வெளியான நிலையில் அந்த இன்ஜினிலிருந்து தீயும் வெளிவந்து பரவ தொடங்கி இருக்கிறது. இதனடுத்தாக அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி பீச்சி அடித்து அந்த தண்ணீரை தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் அந்த மாணவ மாணவிகளும் அந்த பயணிகளும் திடீரென அரசு பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பதறி அடித்து ஓடிச் செல்லக்கூடிய ஒரு நிலையும் காணப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாநகர அந்த மண்டல போக்குவரத்து கீழ் செயல்படக்கூடிய பல்வேறு அரசு பேருந்துகளும் முறையான பராமரிப்புகள் இல்லாததும், அதே போன்று கண்காணிப்பதற்கான போதிய பணியாளர்கள் இல்லாத நிலையில் ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாக அரசு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதன் காரணமாக முறையான பராமரிப்பு மேற்கொள்ளப்படாத ஒரு சூழலில் தான் இதுபோன்று அடுத்தடுத்து அரசு பேருந்துகள் பழுதடைந்தும், அதே போன்று நேற்றைய தினம் கூட ஒரு பேருந்து முழுவதுமாக புகை மூட்டத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அரசு போக்குவரத்து கழகம் என்பது ஒப்பந்த ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் மூலமாக இயக்கப்படுவதன் காரணமாக முறையான பராமரிப்பின்றி பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு போக்குவரத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு நிலையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இது போன்ற பயணிகளுக்கான உரிய பாதுகாப்பை அளிப்பதற்காக போக்குவரத்து கழகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. சார்லதா. விவரங்களுக்கு நன்றி சல்மான்.